புத்தாண்டில் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் என்பதை இங்கு பார்க்கலாம். வாங்க, புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த வேளையில் எல்லோரும் புத்துணர்ச்சியோடும் புது உற்சாகத்தோடும் இருப்பது இயல்பு. அதே உற்சாகத்துடன் புதிய ஆண்டில் பின்பற்றுவதற்கு தீர்மானங்கள் எடுப்பது பலரின் வழக்கம். அவர்கள் கடந்த ஆண்டு எத்தனை தீர்மானங்கள் எடுத்தோம், அவற்றில் எவற்றையெல்லாம் கடைபிடித்தோம் என்று இப்போது ஒரு நிமிடம் யோசித்துப் பார்க்கலாம். ஒரு தீர்மானத்தையாவது இன்று வரை வெற்றிகரமாக பின்பற்றி பலன் கண்டிருந்தால் தம்மைத் தாமே பாராட்டிக் கொள்ளலாம். புத்தாண்டு தீர்மான உறுதி நாளடைவில் அழுத்துப் போவதற்குக் காரணம் அவை நம் சக்திக்கு மீறியதாகவும் மலைப்பூட்டுவதாகவும் இருப்பதுதான். அதன் காரணமாகவே புத்தாண்டின் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இருந்துவிட்டு பின்னர் இதை எவன்டா செய்யறது என்று போகிறவர்கள் ஏராளம். சரி, பழையது பழையதாகவே இருக்கட்டும், புதிய ஆண்டு விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். இந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய சில தீர்மானங்களுக்கான டிப்ஸ் இதோ. உங்களுக்காக சுவரை வைத்துத்தான் சித்திரம் என்பதால் உடல் நலத்தை காப்பதற்கும் புதிய ஆண்டில் முக்கியத்துவம் கொடுக்கலாம். முதலில் எளிய வீட்டு வேலைகளில் தொடங்கலாம். லிஃப்டை பயன்படுத்துவதை தவிர்த்து படிகளில் ஏறி இறங்கலாம். உடல்நலத்தைப் போல நமது நிதி நலனும் முக்கியம். எனவே சேமிப்பு, செலவு குறைப்பு விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். இந்த ஆண்டு இவ்வளவு பணம் சேமிப்பேன், இந்த செலவுகளை எல்லாம் குறைப்பேன் என்று தீர்மானம் எடுக்கலாம். மாத பட்ஜெட் போட்டு குடும்ப செலவுகளை மேற்கொள்ளலாம். நட்சத்திரக்குறி ஒற்றுமையான குடும்பங்கள் சண்டை சச்சரவு பிரச்சினை உள்ள குடும்பங்களை விட சந்தோஷமாக இருப்பது மட்டுமின்றி நல்ல முன்னேற்றமும் காண்கின்றன. குடும்ப ஒற்றுமையின் அடித்தளம் அனைவரும் ஒன்றாக அதிக நேரத்தை செலவழிப்பது, இதற்கு முன்னுரிமை அளிக்கலாம். வீடு, மனை, வாகனம் வாங்குவது போன்ற குடும்ப இலக்குகள் குறித்து திட்டமிடலாம். அதற்கான அடிப்படை முயற்சிகள், திட்டங்களை புதிய ஆண்டில் தொடங்கலாம். கார் டிரைவிங், கணினி பயன்பாடு போன்ற புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம். புதிய சமையல் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்துடன் புது இடங்களுக்கு சென்று வரலாம். அவை தொலைதூர சுற்றுலா தலங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அருகில் உள்ள அதிகம் அறியப்படாத கோவிலுக்கும் போகலாம். 2025 சில நல்லவிதமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சமையலறையை சுத்தப்படுத்துவது, தோட்டங்களை கவனிப்பது, வாகன பராமரிப்பு, இப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். பலரும் வழக்கமாக எடுக்கும் தீர்மானம் என்ன என்றால் தீய பழக்கங்களை விடுவது என்று தீர்மானிப்பார்கள். அவற்றை படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வருகிறேன் என்பதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரேயடியாக விட்டொழிப்பது தான் சரி. தீய பழக்கங்களை மட்டுமல்ல, நமது நேரத்தை விரயமாக்கும் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும் நட்புகள், உறவுகளிடம் இருந்தும் கொஞ்சம் விலகி இருப்பதும் நல்லது. ஆர்வமுள்ள சாதிக்கத் துடிக்கும் நபர்களுடன் பழகுவதும் அவர்களை பின்பற்ற முயலுவதும் நமக்கு நன்மை பயக்கும். இவற்றில் ஒன்றிரண்டையாவது பின்பற்றி பாருங்கள். அடுத்த ஆண்டு இதே நேரம் இன்னும் உற்சாகமாக, இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.